நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவரையே துதித்து ஆர்ப்பரிக்கும் போது அவர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவாருங்கிற இன்னொரு உதாரணத்தை இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 2 நாளாகமம் 13வது அதிகாரம் வசனம் 15. 2 Chronicles chapter 13 verse 15. யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். இந்த வசனத்துல கொடுக்கப்பட்ட ஆர்ப்பரிப்பும் தேவனை விசுவாசித்து ஏறெடுக்கிற துதியின் ஜெயதோனியாகவே இருக்கு. அந்தபடியாக விசுவாசத்தோடு தேவனை நோக்கி துதித்து ஆர்ப்பரித்தால் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறாருங்கிறதுக்கு இந்த பகுதி ஒரு நல்ல உதாரணமா இருக்கு. இந்த வசனத்துடைய பின்னணியை முதலாவதாக பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய அபியா அரசாண்ட வருஷத்துல இஸ்ரவேல்ல யெரொபெயாம்ங்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. இந்த 2 ராஜாக்களுக்கு இடையில யுத்தம் நடக்குது. அப்படியான யுத்தத்துல யூதா ராஜாவாகிய அபியா 4 லட்சம் சேவகர்களை சேர்த்துக் கொள்கிறாரு. அதே யெரொபெயாமை எடுத்துக்கொண்டோம்னா 8 லட்சம் சேவகர்களை கூட்டி சேர்க்கிறாரு. அந்தபடி 2 மடங்கு அதிகமான புருஷர்களோட யெரொபெயாம் வராரு. ஆனாலும் யெரொபெயாம் ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? கர்த்தராகிய தேவனை விட்டு வழி விலகி போய் விக்கிரகங்களை சேவிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. ராஜாக்களின் பட்டியல்ல அவர் ஒரு நல்ல அரசராக சொல்லப்படல. அதே யூதாவின் ராஜாவாகிய அபியாவை எடுத்துக்கொண்டோம்னா அவர் கர்த்தராகிய தேவனையே பின்பற்றுகிறவராக இருக்கிறாரு. ஆனாலும் தன்னுடைய தகப்பனாகிய ரெகோபெயாம் உண்டு பண்ண விக்கிரக தோப்புகள் எல்லாம் வெட்டி வீழ்த்தாதவரா இருக்கிறாரு. இப்படியாக அவர் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டு நிற்கல. அவர் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கலன்னு சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 3வது வசனமும் குறிப்பிடுது. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. இந்தபடியாகவே அபியா ராஜாவை பற்றின குறிப்பானது 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தபடி அவர் விசுவாசத்துல முன்னும் பின்னுமாக அலைக்கழிக்கிறவராக இருக்கிறாரு. ஆனாலும் இந்த ஒரு யுத்த காலத்துல பார்க்கும்போது அவர் தேவனை உறுதியாக பற்றி கொண்டவராக விசுவாசத்துல முன்னோக்கி நடக்கிறவராக இருக்கிறாரு. அதை நாம இதே 2 நாளாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும்போது, எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியரும் ஆமே. இந்தப்படியான வார்த்தைகளையே அவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு முன்பாக சொல்றாரு. ஏன்னா யெரொபெயாம் விக்கிரகங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணி தேவனை விட்டு முற்றிலுமாக வழிவிலகி போயிருக்காரு. அவர் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நிலைநிற்க முடியாதுங்கிற விசுவாசம் இவருக்குள்ளார அதிகமா காணப்படுது. அதனால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றாரு. இந்தபடியா அபியா ராஜா தேவனை விசுவாசித்து அவரோடு கூட யூதாவின் படைவீரர்கள் எல்லாரையும் போருக்கு கொண்டு போறாரு. அப்படியாக கொண்டு போன போது யெரொபெயாமின் ஆட்கள் அவருடைய படைக்கு முன்னும் பின்னுமாக சூழ்ந்து கொள்றாங்க. அதை நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு முன்பாக இருக்கிற 14வது வசனத்துல பார்க்கும்போது, யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள். அங்கிருந்த யூதா மனுஷர்கள் எல்லாமே அவர்கள் சூழ்ந்து கொண்டதை அறிந்து கொண்டு முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்குறாங்க. இப்படியாக செய்து அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த ஆர்ப்பரிப்பே துதியின் ஜெயதோனியாக இருக்கு. கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு நேராக துதிகளை ஏற்கிற விதமாக இருக்கு. இப்படியாக ஆர்ப்பரிக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதா மனுஷருக்கும் முன்பாக முறியடிக்கிறார். இந்த இடத்துல அபியா ராஜா மாத்திரம் சொல்லப்படல, யூதாவும்னு சொல்லி அந்த யூதா ஜனங்களையும் குறிப்பிட்டிருக்காரு. இப்படியாக அவங்க ஒட்டு மொத்தமா தேவனை நோக்கி துதித்தவர்களாக இருக்கிறாங்க. இப்படி துதித்து தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் என்றென்றைக்கும் வெற்றியை தருகிறவராகவே இருக்கிறாரு. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நாமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில முன்னும் பின்னுமாக சில நேரங்கள்ல அழைந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரே நிலை இல்லாத விசுவாசத்துல நாம காணப்படும் போதும் நம்முடைய தேவன் உண்மை
உண்மையுள்ளவராக நாம் அவரை நோக்கி பார்த்து துதித்து அவரையே பற்றி கொண்டிருக்கும் போது நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறாரு. நம்முடைய துதியின் ஆர்ப்பரிப்பை கேட்கிறவராக இருக்கிறாரு. நாம துதிக்கும் போது நமக்காக இறங்கி வருகிறவராக இருக்கிறாரு. இந்தப்படியான தேவனை முன்னும் பின்னுமா அலைக்கழிக்கிற விசுவாசத்தோடு பற்றி கொள்ளலாமா? அவர் பேர்ல எவ்வளவு உறுதியா இருக்கணும். அவரையே உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடியால பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளப்படுவான்னு வசனமும் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? அந்தபடியாக கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு அவரை நோக்கி துதியை ஜெயதோனியாக ஆர்ப்பரிக்கும் போது அவர் என்றென்றைக்கும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவாருங்கிறத இந்த பகுதிகள் மூலமா நமக்கு காண்பிச்சிருக்காரு. அந்தப்படி சமயத்துக்கு தக்க விசுவாசத்தோடு காணப்பட்ட அபியா ராஜாவை போல் அல்ல, என்றென்றைக்கும் தேவனுடைய பேர்ல உறுதியா இருக்கிற விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபையும் இருக்கணும். அதற்காகவே இந்த பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிற விசுவாசத்தோடு அவரை நோக்கி துதி ஜெயதோனியை ஏறெடுப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, விசுவாசத்துல உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்த்து துதினால் ஆர்ப்பரிக்கும் போது தேவன் எங்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடி நாங்க அழைக்கழிக்கப்படுகிற விசுவாசத்தினால் அல்ல ராஜா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உம்மை துதிக்கிற ஜனமாக காணப்படும் தகப்பனே. ஆம் ராஜா, அப்படிப்பட்ட நவமான இருதயத்தை தந்தர்லி எங்களை எந்த நாளும் உம்மை நோக்கி துதித்து ஆர்ப்பரிக்க செய்யுங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.